Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. அப்புறம் அவர் வந்து ஒழுக்கம் கெட்டு இருந்தார் இல்லைங்களா, 72 வயசுல இளம்பெண்களோட நிர்வாணமாக படுத்திருப்பார் அவர். அதாவது அவர் வந்து தன்னுடைய ஆண்மையை காத்துக்கொள்ள முடிகிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு எத்தனை வயசுல 72 73 வயசுலாம் இதெல்லாம் இப்போ பயிற்சி பண்ணிட்டு ஐயோ 60 65 வயசுலாம் அவங்களுடைய காம வாழ்க்கையை முடிஞ்சிடணும். ஆனால் 72 வயசு வரைக்கும் நீ வந்து ஒரு ஆண்மையை டெஸ்ட் பண்ணுறதுன்னு இதில் என்ன கேலி கொடுத்துருக்கு. ரோஹனா டெ செல்வா, ராவணா டெ செல்வா, ராவணனின் செல்வன் இந்திரன். அதாவது இலங்கையிலே துப்பாக்கியன் பட்டால் இவரை தாக்கியவனின் பெயர் ரோஹனா டெ செல்வா. அந்த பெயர் இந்திரனை குறிக்கும் பெயர். இந்திரன் ராமனை துப்பாக்கியால் தான் கொன்றார். நாம சொல்றது வந்து இதுக்கு ஆதாரம் வந்துருச்சாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ காந்தி, நேரு இந்த மாதிரியான ஆட்களை வச்சுதான் ஐயா இந்தியாவையே இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நம்மளை எல்லாருமே இன்னைக்கு அடிமையா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல காந்தியோடைய ஃபேமிலி என்ன, நேருவோடைய ஃபேமிலி என்ன? ஆனா நேருவோடைய ஃபேமிலிக்கு எப்படிங்க ஐயா காந்தின்ற பேர் வந்தது? இந்த விஷயம் இன்னைக்கு வரலுமோ வந்து பல பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமா, நல்ல கேள்விதான் அது. பெர்ஷிய முஸ்லீமான ஃபெரோஸ்கான் என்பவரை இந்திரா காந்தி லண்டனில் ஒரு மசூதியில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த நேரு அவர்கள் இந்திரா காந்தியை வந்து தனக்கு அப்புறம் இந்தியாவின் பிரதமர் ஆகணுன்றது வந்து அவருடைய வெளிப்படையான இச்சை தான். அது ரகசியம்லாம் எதுவும் கிடையாது, வெளிப்படையாக இச்சை தான். ஏதோ ஒரு ஜோராம் சாம்பி இப்படி எழுதியிருந்தான், ஏதோ ஒரு மலைக்கு போனாராம், அங்கே சொன்னால் அவங்க சொல்கிற சரியாக இருந்தால் எதிரொலிக்குமா, அந்த மாதிரி ஒரு கதை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், அது எதிரொலிச்சுன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனது மகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் அவ்வளோன்னு சொன்ன மாதிரி, அது எதிரொலித்த மாதிரி ஜோ ராமசாமி தான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. துக்ளக்கில் எழுதுனதை நான் படிச்சிருக்கேன் அவர் காலத்தில், ரொம்ப நாட்களுக்கு முன்னால். அப்போ இந்திரா காந்தியை இந்தியாவின் பிரதமராக கனவு கண்டு கொண்டிருந்த நேருவுக்கு இவர் ஒரு முஸ்லீமை திருமணம் செய்து கொண்டாடுறது ஒரு பேரிடையாக வந்து அமைஞ்சது. இவர் சொன்னார், தன்னுடைய மகள் கேட்கல, அந்த திருமணத்தை முறிச்சு கொள்ள சொல்கிறாரு, கேட்கல. உடனே அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து ஃபெரோஸ்கானையும் இந்திரா காந்தியும் அழைத்து வந்து காந்தியிடம் விட்டு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவரும் எவ்வளோ அறிவுரை சொல்லி பார்த்தாராம், ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அப்போ தம்பி நீ வந்து உன்னுடைய கானுன்ற சர்நேமுக்கு பதிலாக என் பேர் எடுத்துக்க, நீ காந்தின்னு ஒரு சர்நேம் வச்சுக்க, இனிமே நீ ஃபெரோஸ் கான் கிடையாது, இனிமே நீ ஃபெரோஸ் காந்தி அப்படின்னு சொன்னதாகவும், அப்படித்தான் ஃபெரோஸ் காந்தி ஆகிறார். ஃபெரோஸ் காந்தியுடைய மனைவி இந்திரா காந்தி என்பதால் அவருக்கும் அந்த சர்நேம் வந்து விடுகிறது. அப்படின்னா கூட ஐயா இந்திரா ஃபெரோஸ் அப்படின்னு தானங்க ஐயா வரணும், இந்திரா ஃபெரோஸோ இல்லாட்டி இந்திரா ஃபெரோஸ் காந்தி. உண்மைதான், இந்திரா ஃபெரோஸ் காந்தி, இந்த ஃபெரோஸ் ஒத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவருமே இந்திரா காந்தியே ஃபெரோஸ் ஒத்துக்கி போட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வச்சிங்களா, தூக்கி போட்டாங்க. எனவே பேரையும் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ இந்திரா காந்தி ஆனார். இது எல்லாமே ஒரு சதி தான். காந்தியே ஒரு மகாத்மா காந்தி கிடையாது, அது நமக்கு தெரியும். அவர் மகாத்மா கிடையாது, அவர் ஒரு ஹீனாத்மா தான். ஆனால் மகாத்மான்னு பேரை வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சதி செய்து இவரை மகாத்மான்னு சொல்லி அந்த பேர்லேயே இவங்க இந்தியாவை ஆள வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி தான். அந்த சதியில் காந்தியும் உட்பட்டிருக்கிறார். அதனால் அவர் வந்து தன்னுடைய குடும்ப பெயரை
அவர் கொடுக்குறார். காந்தியோட குடும்ப பேர் எங்கேருந்து வருது? காந்தாரி கிட்ட இருந்து தான் வருது. ஒரு காந்தாரி வம்சம் என்றால் தான் அவருக்கு காந்தின்ற பேரே வருது. அதை இப்போ நேரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ இப்படித்தான் நேரு குடும்பம் காந்தி குடும்பமானது. நேருடைய வம்சாவழிகள் வந்து காந்தியானது. இப்போ வந்து இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, இப்போ ராகுல் காந்தின்றது காந்தின்ற அடைமொழி வந்தது இப்படித்தான். ஐயா அதில் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கு வந்து இருக்கலாங்க. அப்போ மகாத்மானா என்னங்க ஐயா அர்த்தம்? யாரை குறிக்கும்? காந்தியே ராமன், பரசுராமன், சகுனி இந்த 3 வேடங்களையும் தருத்திருக்கிறார். அப்போ சகுனின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீங்கள் வந்து சகுனினா முருகன், முருகனை குறிக்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு இது கடிகாரம் ஒன்று வச்சுருப்பார், அவர் தொங்க போட்டுருப்பார். ஒரு கண்ணாடி அவருக்கு அடையாளம் கொடுக்குறது வந்து முருகன் கண்ணாடி கண்டுபிடிச்சாரு, டெலஸ்கோப்பு லென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது முருகன்றது தான். அது ஒன்று. முருகன் தான் கைத்தறியை கண்டுபிடிச்சாரு. கைத்தறியை குமரிக்கண்டத்திலே கைத்தறியை கொண்டு வந்து ஒரு முருகன் தான். அதனால தான் ராட்டனத்தை அவர் கையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சிவன், முருகன், விஷ்ணுன்ற மாதிரியும் இதே போல் இங்கே பரசுராமன், ராமன், சகுனியாகவும் அவரை வந்து இந்த 3 தான் வாழ வச்சிருக்கிறாங்க. அந்த கதர் ஆடை கூட கந்தன் ஆடை தானேங்க? கந்தல் ஆடை, கந்தன் ஆடை கிழியாத ஆடை தான். ஆனால் கிழிஞ்ச ஆடைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பொறாமை. கந்தனாடைன்னா அது அவர் தறி நெஞ்சவர்னா அது சுத்தமான ஆயுதம் போட்டிருக்கணும். அது அதே கந்தலுக்கு கந்தல்னு பேர் வச்சாங்க. கந்தன் கண்டுபிடிச்சதால் தான் அது கந்தல். புரியுதா உங்களுக்கு? கந்த துணி அப்படின்றது கந்தல் துணி, ஓட்ட ஓட்டையாக இருக்கிற துணி கந்தல்னுவோம். முருகன் மேல் இருக்கிற அவ்வளோ வெறுப்பு கந்தல். கிழிஞ்ச துணிக்கு கந்தல்னு பேர். ஐயா அவ்வை வந்து கந்தனானாலும் கசிக்கு கட்டு அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுவும் பாருங்க, அவைக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பும் நமக்கு தெரியும். கந்தலானாலும் கசைக்கு கட்டு. அந்த கந்தல்ன்ற பேர் எப்படி வந்தது? கந்தன் என்ற முருகனை வைத்துத்தான் கந்தல்னு வருது. அதாவது குமரிக்கண்டத்திலேயே நூல் நூற்று பருத்தி ஆடையை, அதாவது இந்த தறி இப்படி நெய்வாங்கல்ல, அந்த நாவை கொண்டு இப்படி இப்படி அடிக்கிற, டக் டக்குன்னு அடிக்கிற அந்த தறியை குமரிக்கண்டத்திலே கொண்டு வந்தவர் முருகன். ஸோ அதனால தான் கந்தல். ஸோ அதனால் இவரும் ஒரு கந்தல் ஆடை உடுத்தின மாதிரி தான் இவர் காமிக்கிறாங்க. இவர் ஆக்டர்னு சொன்னது எல்லாம் முருகனுடைய ஒரு தான் வச்சுங்களா. முருகன்னா அப்புறம் நீங்கள் சகுனின்னு வச்சுக்கணும். அப்படி அதான் அந்த 3 பேருக்கு சிவன், முருகன், திருமால் அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் வந்து பரசுராமன், சகுனி, ராமன் அப்படின்னு நீங்கள் வந்து 2 விதமாகவும் வரும் அது. அப்புறம் அவர் வந்து ஒழுக்கம் கெட்டிருந்தார் இல்லைங்களா? 72 வயசில் இளம்பெண்களோட நிர்வாணமாக படுத்திருப்பார் அவர். அதாவது அவர் வந்து தன்னுடைய ஆண்மையை காத்துக்கொள்ள முடிகிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு எத்தனை வயசில்? 72 73 வயசுலாம் இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு. ஐயோ 60 65 வயசுலாம் அவங்களுடைய காம வாழ்க்கையை முடிஞ்சிடணும். ஆனால் 72 வயசு வரைக்கும் நீ வந்து ஒரு ஆண்மையை டெஸ்ட் பண்ணுறதுன்னு இதில் என்ன கேலி கூத்துது. அதுக்குன்னு இளம் பெண்களோட 2 பெண்களோட இருப்பாங்க. அதை கூட நம்ம சொன்னோம், அவங்க முருகன்ற மாதிரின்றன்னா 2 பெண்கள் தோள் மேல் தான் கை போட்டு வருவார். முருகன் வள்ளி தெய்வானது அப்படி வாழ வச்சிருக்கிறாங்க. அப்போ முருகன்னா அப்புறம் பரசுராமன் வந்துடுவாங்க. பரசுராமன் வந்துட்டா வந்து என்னென்னா இது பெடோஃபைல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க அது செக்ஷுவல் பெர்வர்ஷன் கொண்டவர். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி அவர் முழுசாக வாழ வச்சுருக்கிறாங்க. சகுனியாகவும் அப்புறம் ஹரிராம் ஹரிராம் ராமனாகவும் வாழ வச்சுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டவர் தான் காந்தி. இப்போ இவர் வந்து மகாத்மாலாம் கிடையாது, ஹீனாத்மா. ஆனால் இதுதான் அங்கே ஜோக்கிங்ன்றது. ஹீனாத்மாவை வந்து மகாத்மாவை காட்டுறது ஜோக்கிங். நேருக்கே வந்து ஒரு பெரிய ஃபேம் வந்து இந்தியாவில் உண்டு தானாங்க. ஆனால் ஏன் வந்து இப்போ நேருடைய பேரை வச்சே வந்து பிரதமராக்கி கொண்டு போகலாம்ல. ஆனால் காந்தியோடைய பட்டத்தை தான் வந்து திருடின்றதை விட அவங்களே அதை வந்து தாராவாரத்தை கொடுத்து இப்படி ஒரு ஃபேம் கொண்டு வரணுன்றது அவசியம் வந்து ஏதாவது உண்டாங்க. நேரு மகாத்மான்னு யாரும் சொல்கிறது இல்லையா? இவருக்கு தான் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. காந்தி மகாத்மா தானே. ஸோ அதனால் இவருக்கு தான் பேர். ஏன்னா இவர் தான் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த நாட்டையை ஒன்றுபடுத்தி அவர் சரன்ற ஒரு இது இருக்கிறதால நேருவை பெரியாளன்றதை விட மகாத்மா இவரை மகாத்மான்னு பட்டம் கட்டி இவரை தான் ஆகியிருக்காங்க. அதனால் இவரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பெருமை சேர்த்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஆக ஃபெரோஸ் கான் என்ற பெர்ஷியன் முஸ்லீமுக்கும் இந்திரா காந்திக்கும் பிறந்தவர் ராஜீவ் காந்தி. ஃபெரோஸ் கான் வந்து ராவணனை குறிக்கிறார், பெர்ஷியன் என்பதால். இந்திரா காந்தி இங்கே ஃபீனிக்ஸ் என்று வந்து
ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் கதை கேட்டிங்கன்னா ஜெயராஜ் வந்து ராவணன், ஃபீனிக்ஸ் வந்து இந்திரன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே தான் கதை. அந்த இந்திரன் தான் இந்திரா காந்திங்க, புரியுதுங்களா? அப்போ இது வந்து ராவண இந்திரன்ற மாதிரி தான் வருது. இவங்களோட பையன்தான் வந்து ராமன். ஏன்னா தசரதனுடைய மகன் தானே ராமன் ஆச்சுங்களா? தசம்னா 10, ரதம்னா காரு, 10 கார் வச்சுருந்தவன் ராவணன் தானே. அப்போ தசரனுடைய மகன்றது அவனே பிராமணனே சொல்கிறது என்னென்னா அது வந்து ராவணனின் மகனாகத்தான் அதில் காமிக்கிறாங்க. எதிரியே கூட்டு வந்து தனக்கு வந்து அப்பாவை காமிச்சது. அவங்களுக்கு தான் வந்து ஒழுக்கம் எதுவுமே இல்லையே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சீதை வந்து ராவணனுடைய மனைவி தானே, தாயின் மேலேயே அவன் காதல் கொள்கிற மாதிரி தான் நம்ம கடையை கொண்டு வந்திருக்கானுங்க. இதெல்லாம் என்னென்னா அவங்க எல்லாருமே இந்த ஒழுக்கத்தை கெடுக்கிறது தான் வந்து யூதர்களுடைய இது வேலையாக இருந்திருக்குது. அதனால் இங்கே தசரதன் அப்படின்ற மாதிரி ராஜீவ்காந்தி வந்து ராமனாகத்தான் பிறக்கிறார். அதனால தான் அவர் பைலட் ஆகிறார். ஏன்னா அப்பாவோட ஏரோப்ளைனை புள்ள ஓட்டணுமா இல்லையா? இப்போ இயல்பாக ஒரு பைலட் ஆகிறார். ஸோ இப்படியாக ராஜீவ்காந்தி ராமனாகத்தான் நுழைக்கப்படுகிறார். இதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் நம்ம சொல்லணும்னா, அவர் இலங்கைக்கு போயிருந்தப்ப, அதாவது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு போகிறாரு. அது ஒரு பீஸ் டீல், அதுக்காகத்தான் போயிட்டு அவர் வரும்போது அணிவகுப்பில் இவரை துப்பாக்கியினுடைய பட்டால் கழுத்தில் அடிப்பாங்க. அவர் அதை சத்தத்தை கேட்டு அவர் கொஞ்சம் குனிஞ்சு அந்த அடியை வாங்கிப்பார் அவர். ஆனால் அந்த அடியினுடைய முழு அடி விழல, கழுத்திலே துப்பாக்கியால் அடித்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அடித்தவர் பெயர் வந்து ரோஹனா டெ செல்வா, ராவணா டெ செல்வா, ராவணனின் செல்வன் இந்திரன். அதாவது இலங்கையிலே துப்பாக்கியன் பட்டால் இவரை தாக்கியவனின் பெயர் ரோஹனா டெ செல்வா. அந்த பெயர் இந்திரனை குறிக்கும் பெயர். இப்போ நீங்கள் அந்த துப்பாக்கி இது சொன்னீங்களா, இது ஒரு சிம்பாலிசம்ன்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா, அவங்க வந்து நினைச்சிருந்தா குத்தி இருக்கலாம், இல்ல சுட்டே போட்டுருக்கலாம். ஆமா ஆமா. ஆனா இப்படி அடிப்பான், ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒரு சடங்கு செய்யறதுக்காகவே அடிக்கிற மாதிரி. அதுக்கு தான் அது வந்து சரியா துப்பாக்கியால் அவரை வந்து தாக்குற மாதிரி. என்ன, இந்திரன் ராமனை துப்பாக்கியால் தான் கொன்றார். நாம சொல்றது வந்து இதுக்கு ஆதாரம் வந்துருச்சாங்க இல்லையா? ஏன்னா துப்பாக்கியிலே வந்து ஒரு கத்தி இருக்கும், அதனால குத்திருக்கலாம், குத்த முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் நீ வந்து துப்பாக்கி பட்டால ஏன் அடிக்கிற நீ? அப்போ இன்னொன்று பாருங்க, AK-47, AK-74, 47 எது கூட்டிங்கன்னா 11 தான் வரும். அப்போ உண்மையிலேயே ராவண இந்திரர்கள் தான் AK-47 டைப் ஆஃப் அம்யூனிஷனை உருவாக்கினவங்க. கன் முருகனால் உருவாக்கப்பட்டது, ஆட்டோமேட்டிக் கன் ராவண இந்திரலாம். இப்போ முருகன் எது செஞ்சாலும் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து உருவாக்குறவங்க வந்து ராவண இந்திரர். எதாக இருந்தாலும் அவர் உருள சக்கரம், இவர் ஆரக்கால் சக்கரம், அவர் வந்து யாழ், இவர் வந்து வீணை, அவர் வந்து அருமுனை ஸ்டார் முக்கோணம் சிவலிங்கத்தினுடைய மாற்றுடைய, இவர் வந்து கும்பம். அப்போ AK-47 AK-74லாம் ராவண இந்திரர்கள் உருவாக்கின வெப்பனரி தான், இதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் ராஜீவ்காந்தியை கழுத்தில் தான் இந்திரன் தாக்கினார், இவனும் கழுத்தில் தான் தாக்கினாங்க. ஏன்னா இவர் சகுனியாக சாக வேண்டியிருக்கு. ராமனா முதல்ல அடி வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் சகுனியாக வந்து சாகணும்னு இருக்கு. அதனால தான் ராஜீவ்காந்தி ராமனாக வாழ்ந்து சகுனியாக கொல்லப்பட்டு இருக்கிறார்.